இன்றைக்கி பீர்க்கங்காய் கட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 பக்கமான கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி தோலை மட்டும் சீவி எடுக்கிறேன். அரைமனையில் சீவும் போது தோலில் காய் நிறைய போய்டுன்னு நினைப்பாங்க. பாருங்கள், காய் போகாமல் வெறும் தோல் வரைக்கும் சீவி எடுத்துருக்கோம். இப்போது நல்லா சீவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த தோலை நம்ம துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. இப்போ காயை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பொரியலுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா வேகும். அடுத்து வந்து நம்ம கூட்டுக்கு போடுறோம். இந்த காய் வந்து தண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் பொரியல் கூட்டு எதுக்குனாலும் தண்ணி கம்மியாக வச்சு சமைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க காய். இல்லாட்டி தண்ணி அதிகமாகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கிற வெந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஊற்றாதீங்க, காயிலே தண்ணி இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டஃபிங் பண்ணுவேன் பீர்க்கங்காயில். ஸோ அதுக்கு இது போல் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து சாம்பார், அப்புறம் வந்து நான் குருமா வைப்பேன் இதில். ஸோ அதுக்கு இது மாதிரி தான் கட் பண்ணுவேன். தோலை நீங்கள் துவையல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.